கர்த்தருடையதாக இன்றைய வசனம் யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். கர்த்தருடையதாக இந்த வசனம் நினிவேக்கு நோக்கி யோனா அனுப்புறாரு. அவர் தர்க்கீஸ் போயிட்டு மறுபடியும் வராரு. அந்த நினைவெல்லாம் ரெண்டாவது அவர் பிரசங்கிக்கும் போது அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அதில் போட்டிருக்கு 120,000 120,000 மக்கள் வாழுகிற நினைவுக்காக கர்த்தர் யோனாவை அனுப்பினார். அதுக்காக பரிதபித்தார். நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில் எத்தனை கோடி பேர் ஜனங்கள் இருக்காங்க. 120,000 பேர் பரிதபித்த தேவன் இன்னைக்கு எத்தனை கோடி பேர் நீங்கள் பட்டணத்தில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பரிதபிக்கிறார். அப்போ யோனாக்கு நீ கேட்குற நீங்கள் கூட யோனாவாக இருக்கலாம். இந்த வேலையில் நீங்கள் வாழுகிற பட்டணங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள், தேசங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு பயன்படுத்துவார். அன்னைக்கு நீ யோனாவுக்கும் ரட்சிப்பு கொடுத்த தேவன் உங்களை கொண்டு உங்கள் பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ரட்சிப்பு கொடுப்பார். அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயவராக ஆமென்.